என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனே அன்பான வணக்கம். உலகெங்கும் இருந்து வலியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தை பற்றி. சிம்ம லக்கணம், சிம்ம ராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கிறதா? நிச்சயமாக சிறப்பாக இருக்கிறது. சிம்மத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் பயணிக்கிறது. நீங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய ராசிகள் என்பது காலபுருஷனுக்கு நம்பர் 1 மேசம், 2வது 5ஆம் இடம் சிம்மம், 9ஆம் இடம் தனுசு. இந்த 5ஆம் இடம் எதை குறிக்கிறது? நமக்கு சூரியன் அப்பாவை குறிக்கிறார், அப்படிதானே? அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் ராசி லக்கணம், நீங்கள் எல்லாம் எல்லோருக்கும் கொடுக்க பிறந்தவர்கள். சார், பொதுவாகவே சூரியன் அப்படிதான் சார் இருக்காரு. மேலே இருந்து சூரியன் உதிக்காவிட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கை, திரும்ப யார்ட்டையும் அவர் எதிர்பார்ப்பதில்லை. காலையில் அந்த சூரியனுடைய ஒளிக்கதில் வந்தாதான் பூக்கள் மலரும். எல்லா ஜீவராசிகளும் எழுந்து அதனுடைய கடமையை செய்கிறது, உத்வேகமா செயல்படுகிறது. அப்படிப்பட்ட சூரிய பகவான் ராசியில பிறந்திருக்கக்கூடிய நீங்க கௌரவம், அந்தஸ்து, மரியாதைய ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, தன் மீது அன்பு வைத்து தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமானாலும் தயாராக இருக்கக்கூடியவர்கள். தன் மீது அன்பு வைத்து தன்னிடத்துல வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு உதவின்னு கேட்டிருக்காங்கன்னா கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது கொடுத்துருவாங்க. ஊருக்கு தலைவராக, நிர்வாக தலைவராக, பொதுவாக சொல்ல போனா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு கிராமத்துல ஒரு தலைமை பொறுப்பு, அரசியல்ல அரசு துறை, ஏதாவது ஒரு வகையில அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய பாக்கியம் இந்த சிம்மத்துக்கு கிடைத்தது. சிம்மத்தை பொறுத்தளவுல அவர்களை யாரும் தாக்கி பேசுவதோ, வெறுத்து பேசுவதோ, அவர்களை தவறாக பேசுவதோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது, கடுமையாக்கும். ஆனால் நீங்க என்னை காப்பாற்றணும், உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்க தான் எனக்கு உலகம், நீங்க அவங்களை விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவோம். அது எந்த மாற்றமும் அவர்கள்ட்ட இல்லை, எந்த சூதுபாதும் வினயமும் இல்லை. எல்லோரையும் அன்பாக அனுசரிக்கக்கூடியவர்கள், அனைவர் மீதும் அன்பு காட்டக்கூடியவர்கள், எளிமையான மனிதர்கள், பழகுவதற்கு பக்குவப்பட்டவர்கள். சாப்பாடு இல்லைன்னா கையில் இருக்கிற காசு அப்படி எடுத்துவாங்க. ஆனால் இந்த சிம்மம் எல்லா வகையிலும் சில சிரமங்களை அனுபவிக்கிறது. கொடுத்து கொடுத்து சிவந்த கை, தன்னிடம் இல்லாத போது யாராவது உதவி செய்வாங்க எதிர்பார்த்தா அவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. என்ன சொந்த பந்தம் உறவு எல்லாமே தன்னை விட்டுட்டு போயிடும். அது பெருசா காட்டியது. அப்போது இருக்கக்கூடிய ஒரு வழி இருக்கல்லவா, கடுமையான வழியாக இருக்கும். யாரும் போய் நிக்க முடியாது, தன்மானத்தை விட்டு. இவர்களுக்கு 2ஆம் இடமே புதன் தான். தனாதிபதி என்பது புதன், லாபாதிபதியும் புதன். இவங்க வாழ்க்கையில புதன் மட்டும் கெடாம இருந்தாருன்னா தனமும் லாபமும் குறைவில்லாத தொழில் உங்களுக்கு அமையும். புதன் தான் சார் புரோக்கர், பேச்சுவார்த்தையில் அவர் தானே. தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் எல்லாமே புதன் தான். அப்ப எல்லாத்தையும் அவர் கொடுத்துரும்ல. 3ஆம் இடம் என்பது முயற்சி சாணம் என்பது சுக்கிரன். நான் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பெறணும்னா சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடம் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சோகம் எல்லாத்துக்கும் காரக செவ்வாய். அப்ப செவ்வாய் பகவான் பலமாக இருக்க வேண்டும் சிம்மத்தை பொறுத்தளவுல.
அப்போ இந்த சிம்மத்திற்கு எல்லா வகையிலும் சிறப்பை தருவது தனாதிபதியாக இருக்கக்கூடிய லாபத்தை தரக்கூடிய புதன் நிச்சயமாக பலமாக இருக்கும். 9ஆம் இடத்த அதிபதியாகிய செவ்வாய் நட்பு கிரகம், அது பலமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சுவாங்க, பொருளாதாரத்தில் ஜெயிச்சுவாங்க, உயர்ந்து நிற்பாங்க. சிம்மத்தை பொறுத்தளவுல குரு சூரியன் பலமாக இருக்கிறதா வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது, குரு செவ்வாய் பலமாக இருக்கிறதா வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு பொறுத்தவரை வாழ்க்கை, திருமணம், நண்பர், ஃப்ரெண்ட்ஸ் இவர்களெல்லாம் தன்னை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சிம்மத்திற்கு 7ஆம் இடத்திலேயே சனி, ஆனா இவருக்கு பகை. ஆனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மனைவியோடு அல்லது கணவனோடு அனுசரித்து செல்ல வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனை இருந்தே தீரும், கணவனுடைய பிரச்சனை இருந்தே தீரும், நண்பர்களால் ஏமாற்றம் இருந்தே தீரும். குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள், குழந்தைகள் இவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் தன்னுடைய மனைவி கணவன் வழி வீடு பாசம் வைத்திருந்தாலும் இவர்களுக்கு எதிர்ப்பாகவே தோன்றும். ஏதோ ஒரு வகையிலே இவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதனால அந்த வழி உறவுகள் சிறப்பாக இருக்கிறதில்ல. இந்த சிம்மத்திற்கு 3ஆம் இடம் தான் சகோதரத்தை சொல்லுது. அந்த 3ஆம் இடம் இவர்களுக்கு பகையாக இருப்பதனாலையும், தொழிற்சாலம் 10ஆம் இடத்து அதிபதி அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் வகையாக இருப்பதனாலும் தொழிலும் சரி, முயற்சியிலும் சரி, சகோதர பாசமும் சரி, அவ்வளவு பெரிய அன்னோனியமா இருக்கிறது இல்ல. என்னையா அது? அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கிறதுனா, நாம் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு, செல்வதற்கான வாய்ப்பை எங்கிருந்து எடுக்க முடிகிறது? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரத்தில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதா? சகோதர வழிகளில் பகை வருதுன்னா, அப்ப திருமணம் பண்ண வகையில பகை வருதுன்னா எப்படி? இங்கே அதான் அங்கே ஒரு முயற்சி இருக்கிறது. இந்த சுக்கிரனும் அந்த மனைவியை குறிக்கக்கூடிய சனி பகவானும் ஏதாவது ஒரு வகையில இந்த சூரியன், குரு, செவ்வாய் தொடர்பு பற்றால் அந்த பகைகள் மறையும். 1, 5, 9ஆம் இடத்த அதிபதியினுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டாலும் பிரச்சனைகள் மறையும். பொருளாதாரத்துல, வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணுங்கிற போது இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்மை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது, ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகுது. இந்த அற்புதமான விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆக சிம்மத்தை பொறுத்தளவுல நீங்க பொது தொண்டு செய்ய பிறந்தவர்கள், கோவில் புண்ணிய காரியம் செய்ய பிறந்தவர்கள், சோசியல் சர்வீஸ் செய்ய பிறந்தவங்க. மற்றவர்கள் நமக்கு செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஆகவே ஆகாது, அது நடக்காது. நீங்க அடிக்கடி சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வது உங்க வாழ்க்கைக்கு இனிமையானதாக இருக்கும். அடிக்கடி காலையில சூரிய நமஸ்காரம் செய்வது வாழ்க்கையில இனிமையை தரும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு இனிமை. சரி, இப்ப சிம்மத்திற்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படியா இருக்கு கேட்பாங்க, எல்லாரும் கேட்கிறாங்களே, நம்மளும் கேட்போமே. அப்ப இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்க. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்த வருஷம் தான் நம்ம ராசிக்கு வருவார். இதுக்கு முன்னாடி 11ல இருந்தார் இல்லையா? இந்த சிம்மத்திற்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார் இல்லையா? அப்ப இதுவரை வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் இல்லையா? அது யாரெல்லாம் சிம்மத்துக்கு, சிம்ம லக்கணம் ராசியில பிறந்தவங்க, வீடு கட்டணும்னு நினைச்சேன், இடம் வாங்கணும்னு நினைச்சேன், தள்ளிட்டே போகுதுன்னு நினைச்சீங்களோ, இவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வீடு வாங்க, இடம் வாங்க, சொத்து வாங்க சரியான வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளலாம், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், நிச்சயமாக ஜெயிக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்யும் குறிப்பாக்குறார். அப்ப வீடு வாசல் வாங்கணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும் யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ இந்த ஆண்டு தாராளமாக வாங்கலாம்.
6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் குரு. இப்ப இந்த 6ஆம் இடம் என்பது நம்ம எதை சொல்கிறது? உத்தியோகம் கிடைக்கவில்லை, நிச்சயமாக கிடைக்கும். நோய் எதிரி கடனை கொடுக்கிறது. நான் நிறைய கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை ஒழிக்கணும்னு நினைக்க முடியல, அல்லது நம்மளோட விரோதிகளா இருக்காங்க, அவங்க நண்பர்கள் ஆகிடுவாங்களா? நிச்சயமா நண்பர்கள் ஆவாங்க. கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தாராளமா கொடுக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல இந்த சிம்மத்திற்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு, 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறது. இது இன்னும் ஒரு படி நமக்கு சிறப்பாக இருக்கும். இதுவரை நமக்கு இருந்த பாதிப்புகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டிட முடியும். இதுவரை இதை செய்ய முடியுமா, இதை கடந்துட முடியுமா, இது நமக்கு பிரச்சனை தந்துருமான்னு பயந்துட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மாறிடும். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பா அதை பார்த்துக்கிறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. வாழ்த்துக்கள்.